வணக்கம். எல்லா உறவுகளும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி வீடியோ போடுறதால இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்னெல்லாம் ஒரு அப்டேட் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி கிளைமேட் பாருங்கள், எப்போ வேணாலுமே மழை வரும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. நேற்று கூட எங்கள் பகுதிகளில் ஓரளவுக்கு மழை இருந்ததுங்க. பொதுவாக எங்கள் பகுதிகளில் இந்த மாதம் அப்படிங்கிறது நல்ல மழை காலந்தாங்க. ஆனால் இந்த வருடம் மழை குறைவு அப்படிங்கிறதுனாலேயே நிறைய செடிகளில் பூக்கள் இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. இந்த மாதிரி மழையோட பூக்கள் இருக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஏன்னா செடிகளுமே நல்ல புத்துணர்வோடு தான் இருக்கும். தொடர்ந்த மழை வரும்போது தான் நமக்கு அழுகல் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருது. இந்த செடி பாருங்கள், நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், இது எப்போவுமே பூக்கள் கொடுத்துட்டு தாங்க இருக்கும். மழை காலத்தில் கூட பூக்கள் கொடுத்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ தான் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். பூத்து முடிச்சுட்டு அந்த ஒரு சின்ன ரெஸ்ட்டு தாங்க எடுத்துக்கிறோம். அப்படியே தொடர்ந்து நமக்கு பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது பாருங்கள், அதே பூ தான். இது வேறு செடியில் நான் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன். இதில் வேறு ஒரு பூ இருந்ததுங்க, பூத்து முடிச்சிருச்சு, வேறு கலர் பூ. இது நிறையவே பூக்கள் இருந்ததுங்க, நல்ல பந்து மாதிரி இருந்தது. பூத்து முடிச்சு உதிர்ந்துருச்சு சில பூக்கள் எல்லாமே. அழகாக இருக்குது பாருங்கள். சில செடிகளில் பாருங்கள், இது மாதிரி இலைகளே இல்லாமல் பூக்கள் இருக்குங்க. அடிநியத்தில் இது மாதிரி இந்த நேரங்களில் இலை உதிர்வு அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயந்தாங்க. அதுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. சரிங்க, இன்றைக்கி என்னெல்லாம் புது வரவுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மோட புது வரவுகள் எல்லாமே இங்கே தாங்க இருக்குது. ஏன்னா மழைப்படாத இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இது மாதிரி உள்ளே வச்சுருக்கிறேன். நாற்றுகள் எல்லாமே உள்ளே இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இது மாதிரி வச்சுருக்குறேங்க. என்னெல்லாம் நம்ம புது அப்டேட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது குங்குமப்பூ பல்புகள் உள்ள தொட்டிகள் தாங்க. பாருங்கள், இந்த 4 தொட்டியில் நான் குங்குமப்பூ பல்புகள் நட்டுருக்குறேங்க. மொத்தம் 5 பல்புகள் இருக்குதுங்க. ஒன்று சின்னது நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நான் 4 பல்புகள் கேட்டிருந்தேன், 5 கொடுத்துருக்குறாங்க. நான் நட்டுருக்குறேன். இது நல்லா வருதா அப்படிங்கிறத பார்க்கலாங்க. முதல்ல பார்த்துட்டு நம்ம எங்கே வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு குங்குமப்பூ பல்புகளை பொறுத்தவரை சக்ஸஸ் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தாங்க. நல்லா வந்ததுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் அடினியம் செடிகள் கூட நான் வாங்கி நட்டு வச்சுருக்குறேங்க. இதெல்லாம் நட்டு வச்சு ஒரு 20 நாள் கிட்ட ஆகுங்க. இதுவுமே கலர் என்ன கலர் நான் சொன்ன கலரே வருதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு பூக்கள் இருக்கும்போது கண்டிப்பாக எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். இது ஃபேன்சி ஃப்ளாரோட நாற்றுகள்ங்க. இந்த 5 தொட்டிகள் இருக்கிறதுமே இதில் 6 நாற்றுகள் இருக்குது. ஒரு தொட்டியில் நான் 2 நாற்று நட்டு வச்சுருக்கிறேன். இது நான் விதைகள் போட்டு தாங்க வளர்த்துக்கிறேன். கொக்கோ பீட்டும் மண்புழு உரமும் கலந்து அதில் நான் விதைகள் போட்டு வளர்த்துருக்குறேங்க. இன்னும் கூட கொஞ்சம் விதைகள் இருக்குது. அதை நான் போட்டு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போட்டுட்டு அதோட நாற்று வளர்ச்சியெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் இப்போ பிரித்து நட்டு வச்சுருக்குறேங்க. இது எப்போ பூக்கள் கொடுக்கும் எந்த விவரமும் எனக்கு தெரியாது. எனக்கு புதுசாக நான் வாங்கி வளர்க்குறதுனால இது பூக்கள் எல்லாம் வைக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் விதைகள் போட்டு ஒரு 20 நாள் ஆகுதுங்க. நான் மாற்றி நட்டு வச்சு ஒரு 3 நாள் ஆகுது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால இது எல்லாமே வந்துரும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மாற்றி நட்டு 3 நாளுக்கு அப்புறமும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. சில சின்ன தளிர்கள் கூட வர ஆரம்பிக்குது. அதனால் இது நல்லபடியாக வந்துடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் உள்ளது பெட்டூனியா நாற்றுகள்ங்க. இந்த பெட்டூனியா விதைகளுமே நான் வாங்கி போட்டிருக்கிறேன். பெட்டூனியா விதைகள் எனக்கு இந்த நாற்றுகள் போட்டு வளர்க்குறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அழகான பூக்களாக இருக்குங்க. பெட்டூனியா பூக்கள் சிங்கிள் பெட்டலோ டபுள் பெட்டலோ ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நான் வாங்கியிருக்கிறது டபுள் பெட்டல் பெட்டூனியா விதைகள் தாங்க. இதுவுமே நான் கொக்கோ பீட்டு அதே மாதிரி மண்புழு உரம் இந்த 2 மட்டும் கலந்து நான் வச்சுருக்கிறேன். இதை நம்ம பிரித்து நடும்போது நம்ம பார்க்கலாம் மண் கலவை எல்லாம் எப்படி போட்டு நடுறதுன்னு சொல்லிட்டு. நான் ஆரம்ப காலங்களில் இந்த மாதிரி பெட்டூனியா செடிகள் தாங்க நிறையவே நான் வளர்க்குறது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நல்லா கலராக இருக்கிறதால நிறைய தொட்டிகளில் ஒரு 50லேருந்து 70 தொட்டிகள் வரை பெட்டூனியா தான் நான் வச்சுருப்பேன். இப்போ அடினியம் வளர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தாங்க அதெல்லாம் நான் குறைச்சிட்டேன். திரும்பவும் இது மேலே ஒரு ஆர்வம் நான் வாங்கியிருக்கிறேன். இந்த 2 தொட்டிகள் இருக்கிறது சைனீஸ் வயலட் அப்படிங்கிற பூவோட செடிகள் தாங்க. இதுவுமே நான் மாற்றி நட்டு வச்சு ஒரு 2 வாரம் கிட்ட ஆகுதுங்க. அழகாக உயிர் பிடிச்சி வந்துடுச்சு பாருங்கள். நல்ல பசுமையாக அழகாக இருக்குது. புதிய தளிர்களுமே நிறைய வந்துடுச்சுங்க. இதோட பூக்கள் பூக்கும்போது பூக்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம்.
எங்கே நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து விதைகள் போட்டு வளர்த்ததாங்க. இது வந்து நான் தேதியோட விதைகள் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். 13/10 போட்டதுங்க. இது வந்து மினி ரெட் அடுக்குன்னு சொல்லி நான் போட்டிருக்கிறேன். ஒரு சிகப்பு அடுக்குங்க, சின்ன சின்ன பூக்களாக பூக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பக்கம் இருக்கிறது வந்து அந்த அடுக்கு மினி ரெட் அடுக்கோட விதைகள். இந்த பக்கம் இருக்கிறது வந்து நம்ம பர்பிள் வந்து அடுக்கோட விதைகள்ங்க. அதுவும் நான் எழுதி வச்சுருக்கிறேன். நாற்றுகள்லாம் ரொம்பவே அழகாக வந்திருக்குதுங்க. இதெல்லாம் வந்து நம்ம பிரித்து நட்டு வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 2 மாதம் கழித்து நம்ம பிரித்து நட்டுக்கலாங்க. இப்போ மழையினால் பிரித்து நட வேண்டாம். அதே மாதிரி இதுவுமே வந்து நான் வந்து ராணின்னு சொல்லி எழுதியிருக்கிறேன் பாருங்கள். இது எந்த பூவோட விதைகள் அப்படிங்கிறத நான் பூ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பூவோட விதைகள் தாங்க. இந்த பூவை நான் வந்து ராணி அப்படின்னு தாங்க பேர் வச்சுருக்கிறேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிற எல்லாமே பெரும்பாலும் வந்து விதைகள் போட்டு வளர்த்ததால் அதுக்கு பேருமே நானே தாங்க வச்சுருக்கிறேன். இந்த 2 தொட்டியில் இருக்கிற நாற்றுகளுமே இந்த பூவோட விதைகள் தாங்க. இருங்க காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். இதோட விதைகள் தாங்க. ஏற்கனவே வச்ச விதைகளில் நான் எடுத்து போட்டுக்கிறேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி விதைகள் இருந்ததுங்க. இப்போ கூட ஒரு விதை வச்சுருக்குது பாருங்கள். எல்லா விதைகளுமே நல்லா வந்திருக்குது பாருங்கள். இந்த நாற்றுகள் பாருங்கள், இந்த பூவோட விதைகள் தாங்க. இது எல்லாமே நான் ஒரே நாளில் நட்டதாங்க. 13/10. இது வந்து ஒரு அழகான எல்லோ அடுக்கு பூவோட விதைகள் தாங்க. இதோட பூ இப்போ இல்லை. ஒரு நல்ல பிரைட் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பூ இருக்கும்போது நான் கண்டிப்பாக செடியில் பூ இருக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி இது 2மே வந்து சிண்ட்ரெல்லா வெரைட்டி தாங்க. இது வந்து பூ வந்து அழகாக இருக்கும், அதனால் நான் வாங்கியிருக்கிறேன். இதெல்லாம் பூக்கள் வைக்கும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது பூ வச்சதுங்க, ஆனால் இப்போ தான் வாங்கி நட்டதுங்கிறதுனால சின்ன சின்ன பூக்களாக தான் வைக்கிது. இது நல்ல பூக்கள் வைக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவுமே நான் சமீபத்தில் வாங்கி நட்ட அடேனியம் தாங்க. இது பாருங்கள், முட்டையை வச்சிருச்சு. இது நான் நட்டு வச்சு 2 வாரம் தாங்க ஆகுது. இப்போ தான் வந்து தலைக்க ஆரம்பிக்குது. சரிங்க, இன்றைக்கி வீடியோவில் நம்மக்கிட்ட என்னெல்லாம் புது வரவுகள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன அப்டேட் மாதிரி நான் கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.